எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் என்னென்னா, சார் அவர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிட்றாரு, இவர் பார்த்தா ஏதோ அப்படி இப்படிங்கிறாரு வந்துடுறாரு, ஆனால் உண்மையாக உழைக்கிறேன், படாதுபாடு படுறேன், என்னென்னமோ பண்ணுறேன், ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது சார், பிரச்சனை தான் சார் பெருசாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் புலம்புற நான் கேட்டிருக்கேன். அப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான், நல்லா கவனமாக கேளுங்க. புலம்பிட்டு இருக்கிறதுனால பிரச்சனை சால்வ் ஆக போகிறது கிடையாது. அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். உங்களோட எய்மில் என்ன மைண்டில் வச்சுருக்கீங்களோ, எது கிடச்சா ஆசைப்படுவீங்களோ, சந்தோஷப்படுவீங்களோ, அதை கிடச்ச மாதிரி நினச்சி பாருங்கள். ஒரு மார்னிங் டைம், ஏர்லி மார்னிங்கோ ஒரு இல்லை ஆஃப்டர்நூனோ நைட்டோ ஏதோ ஒரு டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ட்ரீம் ஆசை என்ன இருக்குதோ அது நிறைவேறின மாதிரியே ஒரு அசம்ஷன், இமேஜினேஷன் கொண்டு வந்து ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே மைண்ட் அப்படியே உள்ளே கொண்டாந்து, இப்படி வந்தால் நான் இப்படிலாம் இருக்க போகிறேன், இப்படிலாம் ஜாலியாக இருப்பேன், என்னெல்லாம் பண்ண போகிறேன், இருந்த மாதிரியே பண்ணுங்கள். வரப்போகிறத பற்றி இருந்த மாதிரியே பண்ணி டெய்லி ஒரு 2 டைம்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போது நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம யாராவது ஒருத்தர் நினைப்போம், டக்குன்னு ஒரு ஆப்போசிட்டில் வருவார், நமக்கு சொன்னோம், அட இப்போ தான் உன்னை நினச்சி எப்படி போய் வந்தேன்னு கேட்குறோம்ல. அப்போ என்ன, நம்மளுடைய பவர் வந்து கண்டிப்பாக ஒரு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்போ ஏன் பிக்கல் பிடுங்களே நினைக்கிறீங்க? நம்ம என்ன நினைக்கிறோம், கடனை எப்படி அடைக்கிறது, கடனை என்ன பண்ணுறது இப்படின்னு நினச்சா கடன் பெருகும். ஆனால் வருமானம் எப்படி சம்பாதிப்பதுங்கிறது இன்டைரக்டாக வருமானம் பெருகும். அப்போ நான் கடனை பற்றி யோசிக்காமல் வருமானத்தை பற்றி யோசிங்க. ஏன்னா உலகத்தில் வாழ்வது ஒரு முறை, அடுத்த ட்ரெண்டு என்னங்கிறது தெரியாது, பிறவி இருக்க ஒவ்வொரு மொதல் ஒன்று சொல்கிறோம். இருக்கிற பிறவியில் இருக்கிற நிமிடம் அந்த செகண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் உங்கள் ட்ரீமுங்கிற நல்லா ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ட்ரீமை, ஆசையை நீங்கள் நினச்ச மாதிரி அடைஞ்ச மாதிரி ஒரு இமேஜினேஷன் ஒரு 3 மினிட்ஸ் 1 or 2 டைம்ஸ் டெய்லி பண்ணிங்கன்னா அது லைஃப் அப்படியே ஊறிடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகணும், உங்களுடைய பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே அடைஞ்ச மாதிரி ஒரு கெத்து வரும். சரி, ஒரு விஷயத்தை நம்ம அடுத்தவன்ட்ட சொன்னோம்னா கான்ஃபிடண்ட்டாக இப்போ பேசினா தான் அவங்க நம்மகிட்ட கேட்பாங்க. நீங்களே நொந்து போய் உட்காந்து ஏன்டா வந்த எதுக்குடா பேசுகிறேன்னு சொன்னால் வரமாட்டாங்க. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்கள். பிரச்சனைகளை வந்து எப்போ பார்த்தா சில பேர் இருப்பான், எவனா ஒருத்தன் கிடச்சான புலம்பி தள்ளுவான், அடா கொப்பா ஏன்டா இவன்ட்டு வந்து நம்ம மாட்டணுங்கிற மாதிரி ஆயிரும். அதனால் சில பேர் என்ன சொல்கிறான்னா, நல்லா இருக்கேன்னு கேட்டால் நல்லா இல்லை, நல்லா இருக்கேன்னு சொல்லவே மாட்டான். அட இது ஏன்டா கேட்குறேன்னு சொல்லி ஆரம்பித்தான்னு வைங்க, இவன் பல்ஸும் போயிடும், இவன் எனர்ஜியும் போயிடும், அவனுக்கு ஒரு சந்தோஷம், அப்பா நான் 4 பேர்த்த கெடுத்தேன்னு நினைப்பான். ஸோ அதனால் என்றைக்குமே என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ட்ரீமை வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை இமேஜினேஷன் ஒரு 2 to 3 மினிட்ஸ் 2 டைம்ஸு, ஒரு பகலில் ஏர்லி மார்னிங் வந்தால் ரொம்ப நல்லது, நைட்டு வந்தால் நல்லது. அது வந்த மாதிரியும் அடைஞ்ச மாதிரியும், அடைந்தால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும், அடைஞ்சால் உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறத உங்கள் இமேஜினேஷன் மூலமாக டெய்லி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அடைந்தே தீர்வீர்கள். அப்படியே டிலே ஆனாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, ஏன்னா ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, அப்போ அது கவலை தெரியாது. அதை விட்டுட்டு இந்த நெகட்டிவ் பேசுகிறது, இந்த நெகட்டிவ் பேசுகிற மக்கள் கூட தொடர்ந்து நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃபு சேர்ந்து கெட்டு போயிடும். ஏன்னா அவரோட ஆசையை வந்து உங்களையும் சேர்த்து கெடுக்கிறது தான். அதனால் தயவு செய்து இந்த நெகட்டிவ் பேசுகிறவங்க, நொந்து போனவங்க பற்றி பின்னாடி போகாதீங்க. ஏன்னா இன்றைக்கி வெற்றியாளர்களோட சேர்ந்தால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியுமே ஒழிய, இந்த மாதிரி புலம்பனவன்ட்டு பேசுனா நீங்கள் ஜெயிக்க முடியாது. நல்லா பாசிட்டிவாக பேசுகிறவன்ட்டு பேசுங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளை வச்சுக்கோங்க. தனிமை வந்து இருக்கிறதுலே மிக கொடுமை. நாளைக்கு வயசாக வந்து பார்த்திங்கன்னா தனிமை கொண்டே போடும். கான்டாக்ட்ஸ் தான் முக்கியம், ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். அதுவும் நல்ல நண்பர்கள், உங்களை வாழ்க்கையில் உயர்த்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய நண்பர்களை பயணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி என்பது 100% நடக்கும். நான் சொன்ன மாதிரி இமேஜினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது அடைஞ்ச மாதிரி நினைக்கணும். அடைஞ்சா எப்படி இருப்பேன்லாம் வேண்டாம், அடைஞ்ச மாதிரி உங்கள் ஃபீல் எப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக அதை அடைந்தே தீர்வீர்கள். தேங்க்யூ வெரி மச்.